Hello, good morning everybody. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். This is online UVBS 2020. நான் உங்களுடைய எலிசபெத் ஆன்ட்டி. இன்னைக்கு 7வது நாள் VBS குள்ள வந்திருக்கோம். ஆமா, எல்லாம் நல்லா தூங்குனீங்களா? சாப்பிடுறீங்களா? வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா? இல்ல VBS பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? பிரயோஜனமா இருக்கு and enjoy பண்ணிட்டு இருக்கீங்க. Am I right? Okay, what is special today? Today we have a music day and what else? நிறைய படிக்க போறோம். ஓகே, என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கண்ண மூடி ஜெபம் பண்ணிடலாமா? Close your eyes, all of you. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எங்களை சுத்தி வந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவனாய் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் VBSல உங்களுடைய கரம் தங்கி இருக்கட்டும். எங்க கிட்ட பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Okay, I hope you will enjoy this day also. Welcome back to 7th day singing session. Clap. பாத்தீங்களா, இவங்கெல்லாம் என் பக்கத்திலே உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. வலது பக்கம் ஒருவரும் இடது பக்கம் ஒருவரும். இந்த அம்மா பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. வாயிலே போட்டிருப்பதின் பெயர் என்ன? வாய்மை. வாய்மை எனப்படுவது யாது? வாயில் போடும் மை. ஓகே, சரி. இப்போ நாங்களாம் ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். We are so excited to present this song. சரியா? இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல? நடக்கலையா? மூடிட்டாங்களா? 10th பசங்களுக்குலாம் பயமா இருக்கும்னு நினைக்கிறேன்ல? கொரோனாவுடைய ஹாலிடேஸ் அவங்களால என்ஜாய் பண்ண முடியல தானே? வீட்டில் எப்போ பார்த்தாலும் படிடின்னு சொல்லி சொல்றாங்களா? ஓகே, சிலருக்கெல்லாம் பயம், எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆவோமா அல்லது ஃபெயில் ஆவோமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு 2 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எக்ஸாமுக்கு பிறகு. ஒருத்தர் 498 மார்க் எடுத்துட்டு 2 மார்க் கிடைக்கலையே அப்படின்னு. இன்னொருத்தர் மொத்தத்திலே 100 மார்க் தானே கிடைச்சது அப்படின்னு. ஏய், பயம் இல்ல, பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தப்பா முடிவெடுக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, you should be very cautious about it. devil இன்னைக்கு எல்லாரையும் போட்டு குழப்புறான். பிசாசு எல்லாரையும் போட்டு குழப்புறான். உன்னை அழிச்சிக்கே அப்படின்னு சொல்லி வாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நோ, ஆண்டவர் இயேசு உனக்கு வெற்றியை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பாட்டை நீங்க கேளுங்க. கேட்கலாமா? Shall we sing? Here we go. Music. வெற்றி வேண்டி பல முறை ஏங்கி தோற்று போன தம்பியே, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. வெற்றி வேண்டி பல முறை ஏங்கி தோற்று போன தங்கையே, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. ஆண்டவர் வெற்றி தருவாரா? அவர் வென்றவர், அவர் மரணத்தை வென்றவர், அவர் சிலுவையை வென்றவர், உலகத்திலே எல்லாவற்றையும் வென்றவர், பிசாசை வென்றவர். அந்த ஆண்டவர் வான்கூட இருக்கிறதுனால அவர் உனக்கு வெற்றி தருவார். பலமா 1 2 3 go. வெற்றி வேண்டி பல முறை ஏங்கி தோற்று போன தம்பி, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. வெற்றி வேண்டி பல முறை ஏங்கி தோற்று போன தங்கையே, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. வேதாகமத்துல நிறைய வெற்றியை வாங்கியிருக்கிறாங்க. அதுல 2 பேரை பத்தி நான் பாட போறேன். பாடட்டுமா? தாவீது சின்ன கல்லா
வேணுமா? அப்ப இயேசுவை பார். வெற்றியோடு கூட வாழணுமா? அப்ப இயேசுவை பிடிச்சிக்க. ஆமா, தாவீது கோலியாத்தை கொன்னாரு, சிம்சோன் 1000 பேரை கொன்னாரு. நீ எத்தனை பேரை கொன்ன? கொசுவை கொன்னாலாம். நேரத்தை பாத்தியா? ஆண்டவர் உங்களை கொல்லுவதற்காக உருவாக்கவில்லை, உங்களை உருவாக்குவதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். He is a God who gives you victory. நீங்க நிறைய பேருக்கு உயிரை கொடுக்க போறீங்க. அநேகர் பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அநேகர் பரிதாபமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உயிரை கொடுங்க. உயிரை கொடுப்பதற்கு இயேசு வந்தார் இல்ல, அவருடைய பிள்ளைங்க நீங்க உயிரை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா வாழும். ஓகே, come on, we'll sing it again. 2 3 go. வெற்றி வேண்டி பல முறை ஏங்கி தோற்று போன தம்பியே, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. Come on, sing with me. வெற்றி வேண்டி பல முறை ஏங்கி தோற்று போன தங்கையே, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. தாவீது சின்ன கல்லாலே கோலியாத்தை வென்றாரே, சிம்சோன் தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்றாரே. ஓ, தாவீது சின்ன கல்லாலே கோலியாத்தை வென்றாரே, சிம்சோன் தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்றாரே. இயேசுவை இன்று நம்பி வந்து எதையும் வெல்வாயே, இயேசுவை இன்று நம்பி வந்து எதையும் வெல்வாயே. Hip hip hooray, hip hip hooray, hip hip hooray to Jesus. Hip hip hooray, hip hip hooray, hip hip hooray to Jesus. வெற்றி. நீங்க ரொம்ப ஈஸியா பாடிட்டீங்கப்பா. தாவீது எப்படி தெரியுமா இருந்தா? இப்படி இருந்தா. எழுப்புங்க. இப்படி இருந்தா, குட்டி உண்டா இருந்தா. கோலியாத் எப்படி தெரியுமா இருந்தா? இப்படி இருந்தா. ஆமா, இவளுக்கு எனக்கு சண்டை போட்டா யாரு ஜெயிப்பாங்க? நம்ம 2 பேருக்கு சண்டை வச்சா யாரு ஜெயிப்பாங்க? நீங்க ஜெயிப்பீங்களா? நான் தான் ஜெயிப்பேன். ஒருவேளை இப்போ நீங்கெல்லாம் சொல்லுவீங்க, தாவீதுக்கு தான் சப்போர்ட்டிவா பேசுவீங்க இல்லையா? ஆனா அந்த நாட்கள்ல தாவீது ஜெயிப்பான்னு யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ராஜாவே சொன்னாரு, தாவீது போகாதன்னு சொன்னாரு, அவன் உன்னை கொன்னுருவான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தாவீதுக்கு தெரியும், என் கூட இருப்பது யாரு? தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, ஆண்டவர் வாங்க கூட இருக்கிறார். தோல்வியை பார்த்து பயப்படாத. ஆண்டவர் வாங்க கூட இருப்பார் என்றால், கர்த்தர் உனக்கு வழிகாட்டுவார் என்றால், ஆண்டவரை நீ பிடித்துக் கொள்வாய் என்றால் உனக்கு வெற்றி. இப்ப யோசிக்க, எந்தெந்த ஏரியால நீ தோத்து போயிட்டு இருக்கிறியோ அந்த ஏரியாவை கர்த்தருடைய கரங்கள்ல கொடு. அதுல உனக்கு அவர் வெற்றியை கொடுக்க போறார். எந்தெந்த ஏரியா பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறியோ அந்த கர்த்தருடைய கரத்துல கொடு. He is going to give you victory. He is a God. He is a victorious God and he is with you. Don't get fear. Don't be fear. Jesus is with you. He will give you victory. பயப்படாத. மேக்ஸ்ல தோத்து போறியா? சயின்ஸ்ல தோத்து போறியா? அங்கிள் எனக்கு சயின்ஸ் வரவே மாட்டேங்குது அங்கிள். அங்கிள் இங்கிலீஷ் வரவே மாட்டேங்குது அங்கிள். அங்கிள் தமிழ் வரவே மாட்டேங்குது அங்கிள். அங்கிள் மேக்ஸ் வரவே மாட்டேங்குது அங்கிள். Now I tell you in the name of Jesus, you will win. தைரியமா இரு. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். The God of David, the God of Samuel is with you. He is a victorious God. அவரை பிடிச்சுக்க, அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்க. கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றார். எல்லாவற்றையும் நீ வெல்லுவாய் என்று சொல்லுகிறார். தைரியமா போ, தைரியமா பாடு. ஓகே, இன்னொரு தடவை ஸ்டாண்ட்ஸா பாடலாமா? தாவீது சின்ன கல்லாலே. Come on, 2 3 go. தாவீது சின்ன கல்லாலே கோலியாத்தை வென்றாரே, சிம்சோன் தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்றாரே. ஓ, தாவீது சின்ன கல்லாலே கோலியாத்தை வென்றாரே, சிம்சோன் தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்றாரே. இயேசுவை இன்று நம்பி வந்து எதையும் வெல்வாயே. ஓ, இயேசுவை இன்று
UVBS கர்த்தர் நடத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ நிறைய தோத்து போறேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அங்கிள், நான் மேல படிக்கணும்னு நினைக்கிறேன், முடியலங்கிற. கர்த்தரை நம்பு. Today you believe the Lord. இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளையாரு. அவர் சொல்றாரு, உன் கூட இருப்பேன்றார். உன்னை கைவிட மாட்டேங்கிறார். உன் கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ ஜெயிக்க பிறந்தவன், அதை நம்பு. You believe Jesus. இயேசுவை நம்பாதவன் ஜெயிக்க மாட்டான். அவருடைய வார்த்தையை நம்பாதவன் ஜெயிக்க மாட்டான். இயேசுவை நேசிப்பதோடு கூட நிறுத்தக்கூடாது. You must be a believer. ஆண்டவரை நீ விசுவாசிக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும். நீ விசுவாசிக்கக்கூடிய பிள்ளையா இருப்ப அப்படின்னா, நீ விசுவாசிக்கிற பிள்ளையா இருப்ப அப்படின்னா உன்னுடைய அன்பு பெரிய விளைவை ஏற்படுத்தும். பாடலாமா? Here we go. Yes, rock. 1 2 2 3 go. வெற்றி வேண்டி பல முறையே தோற்று போன தம்பியே, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. வெற்றி வேண்டி பல முறையே தோற்று போன வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. தாவீது சின்ன கல்லாலே கோலியாத்தை வென்றாரே. சிம்சோன் தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்றாரே. ஓ, தாவீது சின்ன கல்லாலே கோலியாத்தை வென்றாரே. சிம்சோன் தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்றாரே. இயேசுவை இன்று நம்பி வந்து எதையும் வெல்வாயே. இயேசுவை இன்று நம்பி வந்து எதையும் வெல்வாயே. ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே to Jesus. ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே to Jesus. வெற்றி! Come on, we'll sing it again. இயேசுவை நம்பி வா, நீ ஜெயிப்பாய், நீ வெல்லுவாய். கிறிஸ்துவனுக்கு தோல்வி இல்லை. இயேசுவை விசுவாசிப்பவனுக்கு தோல்வி இல்லை. பிசாசை நம்புகிறவனுக்கு, பாவம் செய்கிறவனுக்கு எப்போதும் தோல்விதான். ஆண்டவரை நம்பு. எந்த ஏரியாவை தோத்து போகிறியோ அந்த ஏரியாவை கர்த்தருடைய கரத்துல கொடு. He is going to give you victory. சரியான பாதையில் அவர் நடத்துவார், அதை நம்பு. பலமா? once more. 1 2 1 2 3 go. வெற்றி வேண்டி பல முறையே தோற்று போன தம்பியே, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. Come on. வெற்றி வேண்டி பல முறையே தோற்று போன தங்கையே, வெற்றி வேந்தன் இயேசு உனக்கு வெற்றி தருவாரே. தாவீது சின்ன கல்லாலே கோலியாத்தை வென்றாரே. சிம்சோன் தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்றாரே. ஓ, தாவீது சின்ன கல்லாலே கோலியாத்தை வென்றாரே. சிம்சோன் தாடை எலும்பாலே 1000 பேரை கொன்றாரே. இயேசுவை இன்று நம்பி வந்து எதையும் வெல்வாயே. இயேசுவை இன்று நம்பி வந்து எதையும் வெல்வாயே. Come on. Hip hip hooray, hip hip hooray, hip hip hooray to Jesus. Oh, hip hip hooray, hip hip hooray, hip hip hooray to Jesus. செவன்த் டே VBS தீம் என்னது பார்த்தலாமா? இருங்க. தீம் சொல்றதுக்கு முன்னாடி, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்த கதை ஒண்ணு ஞாபகம் வருது. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ். கையை எப்பவும் பிடிச்சி வச்சிருப்பாங்க, கெட்டியா இருக்கும், கட்டி பிடிச்சிப்பாங்க, ஷோல்டர்ல கை போட்டுக்குவாங்க. 2 பேரும் கையை நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே போனாங்க. டே, யூ ஆர் மை திக் ஃப்ரெண்டா, ஐ வில் நெவர் லீவ் யூடா, நான் கூடவே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனானுங்க. திடீர்னு பார்த்தா காட்டுல இருந்து கரடி வந்துருச்சு. இவங்க காட்டு வழியா தான் நடந்து போனானுங்க. உடனே என்ன பண்ணா, ஒருத்தன்
கைவிடவே மாட்டேன் திக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னால அவன் மரத்துல பக்கத்துல இருந்த மரத்துல ஏறிட்டான். இன்னொருத்தன், டேய் என்னடா கைவிட மாட்டேன்னு சொன்ன, திக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்ன, நீ கடகடன்னு மரத்துல ஏறிட்டியடா, எனக்கு மரம் ஏற தெரியாதுடா, என்ன கூட்டிட்டு போடா மேல அப்படின்னா. மேல ஏறினவன் சொன்னா, டேய் அது சரிடா, நான் கீழே இறங்கினா நானும் மாட்டிப்பேன்டா, நீ ஏதாவது பண்ணி தப்பிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி அவன் மேல போயிட்டான். போனவன் தான். கரடி பக்கத்துல வந்துருச்சு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. திடீர்னு ஒரு யோசனை வந்தது. டக்குன்னு அப்படியே படுத்துட்டான், பிளாட்டா படுத்துட்டான், கண்ணை மூடிக்கிட்டான். இருக்க கரடி பக்கத்துல வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல கரடிக்கு இவன் இரையாக போறான். மேல இருக்கிற ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். கரடி பக்கத்துல வந்துச்சு, காலை மோந்து பார்த்துச்சு, கையை மோந்து பார்த்துச்சு, முகத்தெல்லாம் அப்படியே பக்கத்துல வந்து பார்த்துச்சு, காது கிட்ட வந்து மோந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப நேரமா மோந்து பார்த்துச்சு. பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஃப்ரெண்டு மேல இருந்து துப்புனி கீழே குதிச்சான். டேய் நண்பா, என்னடா கரடி உன் காதுல என்னடா சொல்லுச்சு அப்படின்னா. படுத்துட்டு இருந்தான்ல அவன் சொன்னா, ஏய் ஆபத்துல உதவாத நண்பனை நம்பாத அப்படின்னு கரடி என்னை பார்த்து சொல்லிச்சுதுடா அப்படின்னு நடந்து போயிட்டான். தங்கச்சி விளையாட்டா இருக்குல்ல இந்த கதையை கேட்கும்போது. நிறைய நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஆபத்து வரும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன், நம்மளுடைய சொந்தக்காரங்க கூட நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க கேட்கவே வேணாம், விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்கிரீன்ல ஒரு படம் போகுது பாருங்களேன். பாத்தீங்களா? இது என்ன படம் தெரியுது? நங்கூரம் இல்லையா? ஆங்கர். இந்த ஆங்கர் எதுக்கு அப்படின்னா, பெரிய படகா இருந்தாலும் அந்த ஆங்கரை தூக்கி அப்படியே கடலுக்குள்ள போட்டுருவாங்க. அது அப்படியே ஹேங் பண்ணி வச்சுக்கோ, பிடிச்சு வச்சுக்கோ. ஆக்சுவலி எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய படகா இருந்தாலும் அந்த ஆங்கர் தான் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோ. படகு ஆடவே ஆடாது ரெஸ்ட்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் படகு நகரணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நங்கூரத்தை எடுத்து விட்டுருவாங்க, அது போகும். நங்கூரமா தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நீ நம்பிக்கை வைப்பனா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இரு ஒரு நிமிஷம், லெட்டர் போட்டுக்கணும்ல இந்த நேரத்துல வந்துச்சு. நான் வரும்போதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்திரலாமா? 1 செகண்ட் ஆயிட்டே. ஓகே, லெட்டர் 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 ஒரு விதமான லெட்டர் இருக்குப்பா. உன்னை கைவிட மாட்டேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. 7 நாள் விபிஎஸ் உடைய தலைப்பை நம்ம அப்படியே ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம்? விபிஎஸ் தலைப்பு என்னது? இப்படிக்கு அன்புள்ள இயேசு. அதுல ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம்? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இப்படிக்கு அன்புள்ள இயேசு பார்த்தோம். செகண்ட் டே கவனமாயிருங்கள், இப்படிக்கு அன்புள்ள இயேசு பார்த்தோம். அப்புறம் உன்னை நேசிக்கிறேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு தேர்ட் டே. அப்புறம் பயப்படாதிரு, இப்படிக்கு அன்புள்ள இயேசு. அப்புறம் பாதை காட்டுவேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. அப்புறம் நேத்து என்ன பார்த்தோம்? வியாதியை விலக்குவேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. இன்னைக்கு உன்னை கைவிட மாட்டேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்படிக்கு அன்புள்ள இயேசு உங்க கூடவே இருப்பாங்க. ஓகே, பை. ஹாய் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு 7வது நாள் விபிஎஸ் வந்திருக்கோம். இந்த நாளுடைய தலைப்பு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட், கைவிட மாட்டேன். சரி, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை நம்ம கத்துக்கலாமா? நான் பைபிள்ல வாசிக்கிறேன், கேளுங்க. எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓகே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன். இது என்ன தெரியுமா? சின்ன மேக்னெட். இந்த மேக்னெட் தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டீல் பொருளை கவர்ந்து இழுத்துக்கிறோம். அதை என்ன செய்யாது? விடவே விடாது. சரிங்களா? இதே மாதிரிதான் இயேசு சாமி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒரு சிக்கல்ல இருக்கோம், துன்பத்துல இருக்கோம், கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா ஏசாமி நம்ம கூட இருப்பாங்க. நம்மளை விட்டு எங்கேயும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதற்கான, தப்பு வைக்கிறதற்கான வழிகளை என்ன செய்வாங்க? உருவாக்கி கொடுப்பாங்க. இப்ப இந்த வசனத்தை கத்துக்கலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. மறுபடியும் சொல்லலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மறுபடியும் சொல்லலாமா? எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மறந்துடாதீங்க. சரிங்களா? ஏசாமி நம்மளை விட்டு எப்பவுமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க. அந்த ஏசாமியை பிடிச்சுக்கோங்க. இந்த வசனத்தை சொல்லி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இம்மானுவேலா ஏசாமி நம்ம கூடவே இருப்பாரு. ஓகேயா? இப்போ நீங்க ஒரு வேதாகம சம்பவத்தை கேட்க போறீங்க. நம்ம வேதாகமங்கிறது சாதாரண ஒரு புக்கு கிடையாது. அதுல நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்கு. இந்த உலகத்துல உண்மையா நடந்த விஷயங்களை எல்லாம் அதுல எழுதி வச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு சொல்றோம்ல. உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத புத்தகத்தை நம்ம திறந்து படிக்கணும். ஓகே, இது போன்ற சம்பவங்கள்லாம் இயேசு எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாருன்னா உனக்காகவும் எனக்காகவும் தான். இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம வாழலாம். ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் பைபிளே இருக்கு. ஃபைன். சரி, இன்னைக்கு நம்ம சம்பவத்தை கேட்க போறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு சுவாமி இந்த பூமியில வாழ்ந்த போது நடந்த ஒரு விஷயம் தான். சிலருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே கேட்கலாம். இந்த சம்பவத்தின் மூலமா இயேசு அவங்கிட்ட பேச போறார். கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணபடிக்கங்க பார்க்கலாம். எங்களை அன்பு ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. நடந்த சம்பவத்தை நாங்க கேட்கும் போது அது எங்க உள்ளத்துல கிரியை செய்யட்டும். ஆண்டவருக்கு மகிமையா விளங்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போங்க போங்க போங்க, எதுக்கு நிக்கிறீங்க? அட போங்கப்பா, அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. கிளம்பு 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 கிளம்பு, காத்து வரட்டும். நீங்களே எதுக்கு நிக்கிறீங்க? அவனை அனுப்பி விடுப்பா. என்ன சாயங்காலம் ஆயிருச்சு, அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? டேய் நீ கிளம்புடா, அங்க நிக்காத, வேடிக்கை பார்க்காத, வேலை முடிஞ்சிச்சு இல்ல, கிளம்பு. சாப்பாடுலாம் போட மாட்டாங்க, அன்னைக்குதான் சாப்பாடு போட்டோம், இன்னைக்கு போட மாட்டோம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. சீஷர்கள் எல்லாரையும் வேக வேகமா அனுப்பி விட்டாங்க. ஏன்னா வந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னு கவனமா கேக்குறாங்க, போகவே மாட்டேங்கிறாங்க. ஜீசஸும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த ஜனங்கள் தேவனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப ஆர்வமா இருந்தார். அதனால பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகல. எப்பா பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு, எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. He was a very 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 busy missionary, come teacher, come pastor, come God, எல்லாமே அவர்தான். ஓகே, சரி. அன்னைக்கு சாயங்காலம் எல்லா ஜனங்களையும் சீஷர்கள் அனுப்பி விட்டுட்டாங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு, எல்லாம் கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. போதும்பா, சாயங்காலம் ஆயிடுச்சு, அவர் ரொம்ப டயர்டா இருப்பாரு. நீங்களும் அதுக்கு எங்க நிக்கிறீங்க? அவனை அனுப்பி விடுப்பா. ஐயோ அவன் தூங்கிட்டானா, அவனுக்கு எழுப்புங்கடா. எழுப்பி அனுப்பு அனுப்பு அனுப்பு. தம்பிகள் நீங்களா எதுக்கு விளையாடுறீங்க? தங்கச்சிமா நீங்களா கிளம்புங்க. அவர் இப்ப நாங்க சாப்பாடு எல்லாம் போட மாட்டோம், அன்னைக்கு போட்ட மாதிரி இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் கிடையாது, நீங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க. அவரு டயர்டா இருக்கிறாருப்பா, அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கப்பா. சீஷர்கள் எல்லாரையும் வேக வேகமா அனுப்புனாங்க. என்ன தெரியுமா? அன்னைக்கு ஜீசஸ் அந்த ஜனங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பேசுறதை கேட்கறதுக்கு எப்பவுமே ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். இயேசு சாமி அவங்க ஊருக்கு வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு எல்லாம் திருவிழா தான். வந்து உட்காந்துருவாங்க. அவர் பேசுறத ராத்திரி பகலா உட்காந்து கேட்பாங்க. நம்ம ஆண்டவர் இயேசுவும் சும்மாவே இருக்க மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு எப்படியாவது இந்த ஜனங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. தேவனுடைய ரகசியங்களை கத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். He was a pastor, come teacher, come leader, come guide,
கம் கவுன்சிலர், இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். He is a perfect God இல்லையா? He loved everyone. எல்லாரையும் ரொம்ப நேசிச்சார். அவர் சொந்த ஜனங்கள் அவங்க எல்லாரையும் ரொம்ப நேசிச்சார். அவங்கள மட்டுமா நேசிக்கிறாரு? இல்ல 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 இல்ல, உன்னையும் கூட தான் நேசிக்கிறார். அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் அவனுக்கு சொல்ல வச்சிருக்கிறார். அவரு நினைச்சிருந்தா இதெல்லாம் உனக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். எப்படியாவது கொரோனா நேரத்துல என்ஜாய் பண்ணுங்க, ஹாலிடே தானே அப்படி சொல்லியிருக்கலாம். But he wants something, he wants to teach you something. That's why he told us to teach you all these things. Okay, he is a teacher. That's why he loves you. Fine. நீ யாரா இருந்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய சத்தியத்தெல்லாம் கேட்டாங்க. கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டார். சிலருக்கு அதிசயம் செஞ்சாங்க, சிலருக்கு டீச் பண்ணாங்க, சிலருக்கு ஆலோசனைகள் சொன்னாங்க. அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் அனுப்பின பிறகு ஜீசஸ் சீஷர்கள்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு அப்படியே பேசிட்டே நடந்தாரு. அன்னைக்கு நாளுடைய மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தார். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? ஆமா கொடுத்துருங்க ஜீசஸ், கொடுத்துருங்க ஜீசஸ். சரி, ஒரு குட்டி பையன் டயர்டா இருந்தானே, அவனுக்கு நீங்க சுகம் கொடுத்தீங்களா? அவனை அவங்கள்ட்ட கூட்டிட்டு வந்தோம் ஜீசஸ், நீங்க சுகம் கொடுத்துட்டீங்க. அப்படியா? குட் 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 குட். சரி, அங்க சில ஜனங்கள்லாம் பின்னால வந்தாங்களே, அவங்களுக்கு சரியா கேட்டுச்சா? ஐயோ ஆண்டவரே, கரெக்டா கேட்டுச்சு. பேசிக்கிட்டே போனாங்களா, அப்படியே கடல் வந்துருச்சு. கலிலேயா கடல் வந்துருச்சு. இது நார்த் இஸ்ரேல்ல இருக்கு. ஜீசஸ் பார்த்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன், நம்ம எல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கிறோம், நம்ம வாங்க படகுல ஏறுவோம், கடலுக்கு அந்த பக்கத்துக்கு நம்ம போய் இறங்கிடலாம், வாங்க அங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஜீசஸ் சொன்னாங்க. ஜீசஸ் அப்படியா? எஸ் எஸ், கம் லெட்ஸ் கோ டு தி அதர் சைடு, கம் 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 டேக் அ போட். போட் வந்துச்சு, எல்லாம் இறங்க இறங்க இறங்க. அப்பா வா வா, ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாங்க நம்ம அந்த கரைக்கு போறோம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஏறி உட்கார்ந்து பார்த்து பொறுமையா பொறுமையா பொறுமையா. என்னதான் படகுல ஏறணும் பத்தியா? மத்தைய ஒழுங்கா ஏறவே மாட்டேங்கிறீங்க. வேற டாக்ஸ் கலெக்டர், கேர்ஃபுல்லா ஏறுங்க. எல்லாம் ஏறினாங்க, உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. உள்ள உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு முறை படகுல போகும்போதும் ஜீசஸ் அவங்களுக்கு நிறைய சத்தியத்தை டீச் பண்ணாங்க. இவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கேட்பாங்க. அவர் எல்லாருக்கும் டீச் பண்ணிக்கிட்டே வந்தார். சிலருக்குலாம் படகு ஜாலியா பாக்குறாங்க, தண்ணியெல்லாம் அப்படி தட்டி விடுறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர்லாம் அடிச்சுலாம் விளையாடிருப்பாங்க. நீங்க அப்படிலாம் விளையாடிருப்பீங்க. படகுல போயிருக்கிறீங்களா? கேர்ஃபுல்லா போங்க. ஆமா, படகுல மட்டும் கேர்ஃபுல்லா இல்லாம படகு கவுந்துருச்சுன்னு வச்சுக்கே, நீச்சல் அடிச்சுட்டு தான் வரணும். நீச்சல் தெரியாதவங்க புஷ் உள்ள போய் ஆமா மீன் மாதிரி படுத்துக்கணும். ஓகே ஓகே, சரி, எல்லாரும் அழகா ஜாலியா விளையாடிட்டே வந்தாங்க. திடீர்னு ஜீசஸ் இல்ல, தூங்கி தூங்கி விழுந்தா இருப்பா. அவர் ரொம்ப டயர்டா இருந்தாரு. சீஷர்கள்லாம் சொன்னாங்க, ஜீசஸ் நீங்க படுத்துக்கோங்க அப்படின்னு அவரை படுக்க வச்சு அவருக்கு ஒரு தலையான எல்லாம் வச்சு கொடுத்து ஜீசஸ் கம்ஃபர்டபுளா படுத்துட்டார். இவங்கெல்லாம் கதை பேசிட்டே வந்தாங்க. சுத்தமா பேசாத, ஜீசஸ் தூங்குறாரு, அவரை டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, அம்மா பாத்துக்கலாமா ஓட்டிக்கிட்டே வந்தாங்கப்பா. ஐலசா 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 ஐலசா. அதுல பாதி சீஷர்கள் கடல்லையே பிறந்து வளர்ந்தவங்க, பேதுரு யோவான் எல்லாம். சிலருக்கு கடல் ரொம்ப பழக்கம் எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் சில டாக்ஸ் கலெக்டர்ஸா இருந்தாங்க, சிலர் வேற வேற ப்ரொஃபஷன்ஸ்ல இருந்தவங்க. ஆண்டவர் எல்லாரும் சீஷராக்கி இருக்கிறாங்க. எல்லாரும் கடவுள் ரொம்ப ஜாலியா பார்த்துட்டு வந்தாங்க. அது ஜீசஸ் இருந்ததுனால that was a interesting voyage. போயிட்டே இருந்தாங்களா, திடீர்னு இல்ல படகு வேகமா ஆட ஆரம்பிச்சிருச்சு. பேதுரு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு ஜூஜூபி, இந்த மாதிரி கடல்ல, கலிலேயா கடல்ல என் சின்ன குழந்தையில தான் நான் இங்கதான் இருக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ஈஸி, கொஞ்சம் வேகமா ரோ பண்ணுங்க பாக்கலாம். ஐலசா ஐலசா ஐலசா. பேதுரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அட என்னப்பா, கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் இன்னொரு சைட்ல அப்படியே கொஞ்சம் வேகமா நீங்க ரோ பண்ணுங்க. ஐலசா ஐலசா. போட்டு போட்டு பார்த்தாடா, போட போட கடல் அப்படியே ஆட ஆரம்பிச்சிச்சு. கடல் ஆடுறது, அந்த படகு ஆடுறது, அப்படியே அலை எழும்புது, பயங்கரமா அலை எழும்புது. இப்போ படகு சும்மா இல்ல, சும்மா ஸ்வை 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 ஆடுது. எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ என்ன பண்ண போறோம்? பேதுரு, நீ இந்த கடலை சின்னதுல இருந்து ஜேர்னி பண்ணிருக்கல, எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியல. நான் சமாளிச்சிடலாம் யோசிச்சுப்பா, ஆனா முடியலப்பா, எனக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கு தண்ணியில தான்டா கண்டோம், எனக்கு தண்ணியில கண்டோன்னு எங்க அம்மா என்ன 10 வயசு வரைக்கும் குளிக்கவே வச்சது இல்லடா. உனக்கு தண்ணியில கண்டமா, எனக்கு காத்தல கண்டோம்டா. உனக்கு காத்தல கண்டமா, எனக்கு கண்டத்தாதான்டா
தண்டம். இப்ப என்னடா செய்யறது? எல்லாம் தண்டமா நிக்கிறீங்களே, ரோ பண்ணுங்கடா. போட்டு போட்டு பார்த்தாங்கடா, முடியல. அடிக்கிறத பார்த்தா படகு உடையும் போல தெரியுது. இது வரைக்கும் இப்படி அவங்க காத்த பார்த்ததே இல்ல. புயல் பயங்கரமா அடிக்குது, படகு ஆட ஆரம்பிச்சிருச்சு, கடல் கொந்தடிக்குது. இந்த சிச்சுவேஷன் அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. சின்ன வயசுல இருந்து இது போல நிறைய சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணவங்க எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. தவித்தங்கச்சி, சில நேரத்துல பாவத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கேன், பிரச்சனையில மாட்டிக்குவோம். பிரச்சனையில மாட்டினோடனே நம்ம எல்லாம் யோசிப்போம், நம்ம தப்பிச்சிடலாம்டா, ஈஸியா தப்பிச்சிடலாம், எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள், எங்க அப்பா ஒரு போன் பண்ணா எல்லாம் சால்வ் ஆயிரும். அப்படியா? முடியவே முடியாது, எதுவுமே நடக்காது. பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு வசனம் சொல்லுது. சாவுன்னா நரகத்துக்கு தான் போயிருவீங்க, சமாளிக்கவே முடியாது. ஆண்டவர் இயேசு கிட்ட மனம் திரும்பாத வரைக்கும், அவரை உதவிக்கு கூப்பிடாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. ஒருவேளை ஏதாவது பிரச்சனைல இருப்பானா உடனே அவரை கூப்பிட்டு சீஷர்ல என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்த்தாங்க. இப்ப முதல் முறையா அவங்களுக்கு இயேசு மேல கோபமா வருது. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இங்க படகு ஓட்டிட்டு இருக்கோம், அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இல்ல சத்தம் கேக்குது, கொரட்டை விட்டு தூங்குறாரா? நம்ம எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம், அவருக்கு என்னடா தூக்கம்? எழுப்பு எழுப்பு. வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் இயேசு தூங்குறாரா? அவர் பாக்குறாரு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க பாக்கலான்னு, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்கலான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆண்டவர் வாழ்க்கையில இருப்பாருன்னா நீ எதுக்கும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை, ஏன்னா அவர் கைவிடவே மாட்டார். கொரோனா வந்துருச்சு இல்ல, இன்னைக்கு உலகம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது இல்ல, என்ன செய்யறதுன்னே தெரியல, தடுமாறிட்டு இருக்கிறீங்கல்ல, அதை அப்படி சமாளிக்கலாமா, இப்படி செய்யலாமா, சமாளிக்கலாமா, ரேபிட் டெஸ்ட் வாங்கலாமா, அல்லது ஜனங்களை எல்லாரும் வீட்டுல இருக்க சொல்லாமா? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. எப்படியாவது ஜனங்களை காப்பாத்தி ஆகணும், எப்படியாவது உயிர் பலியை ஸ்டாப் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றாங்க. சிலர் தெரியாம என்னத்தையோ வளர்றாங்க, வளர எல்லாரையும் திட்டு வாங்கிக்கிறாங்க, ரேபிட் கிட்னு சொல்லி வர வைக்கிறாங்க, வீட்டுல இருக்க சொல்றாங்க, நம்முடைய லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எப்படியாவது ஜனங்களை காப்பாத்தணும்னு சொல்லி பாவம் அவங்க எல்லாம் ரொம்ப பரிதவிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை தரணும். ஆனவர் கூட தெரியுமா, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய படகுல நீ இருப்பேன்னா அவர் கைவிட மாட்டாரியா? அதுதான் பெரிய சீக்ரெட். இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கிறாரு, நீ நினைக்கிறேன் இயேசு தூங்குறாருன்னு? He is watching over you. இதை நீ எப்படி ஹேண்டில் பண்றங்கிறத பாக்குறாரு. ஞானமா ஹேண்டில் பண்றியா அல்லது புத்தி இல்லாம ஹேண்டில் பண்றியாங்கிறத பாக்குறாரு. சீஷர்கள் நேரா இயேசப்பாட்ட போனாங்க. ஜீசஸ் எழுப்புங்க, ஜீசஸ் எழுப்புங்க, ஏன் தூங்கிட்டு இருக்கிறீங்க? நாங்களாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்க நாங்க சாகிறத பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? நாங்கள் சாவதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? அந்த வார்த்தை ரொம்ப வேதனையான வார்த்தை இல்ல. ஆண்டவர் விட்டுருவார் அவனை? இயேசு எப்படி எழுப்பினார் பார்த்தார். படகு இப்படி ஆடிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு, காத்து அப்படியே அடிக்குது. இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? நேரா போனார், அப்படி பார்த்தாரு. சிஷ்யர்கள்லாம் யோசிக்கிறாங்க, இவர் எங்கடா மேல பாக்குறாரு, கடலை பாக்குறாரு, மேல பாக்குறாரு, கடலை பாக்குறாரு, கடலை பாக்குறாரு. ஏய் காத்தே சுமார், ஏய் கடலே சுமார். இவர் காத்த பார்த்து பேசுறாரு, இவ்வளவு நேரம் மக்களை பார்த்து பேசினாரு, பிசாச பார்த்து கூட பேசி இருக்கிறாரு. இவர் காற்றையும் கடலையும் பார்த்து பேசுகிறாரு. ஏதாவது ஆயிருச்சா? அவர்களும் ஒண்ணுமே ஆகாது. அப்ப ஏன் இவர் காத்தையும் கடலையும் இயற்கையை பார்த்து பேசுறாரு? இயேசு அதட்டின உடனே என்ன தெரியுமாச்சு? அப்படியே கடல் அப்படியே அமைதியாயிருச்சு, காத்து காணாம போயிருச்சு, படகு ரொம்ப குவாய்ட் ஆயிடுச்சு. இப்போ சீஷர்களுக்கு பயம் வந்துருச்சு. இவரை பார்த்து நம்ம சாதாரண குருன்னு சொல்லி யோசிச்சோம், ஆனா இவரு காற்றும் கடலும் இவரை பார்த்து பயப்படுது, இவர் யாரு புரியாம சிலர் அப்படி பயந்து போய் இயேசுவை பார்க்கறாங்க. இயேசுப்பா சொன்னாங்க, தெரியுமா சொன்னாங்க, ஆரம்பிக்கும் போது உன்னை நான் என்ன சொன்னேன்? அடுத்த கரைக்கு போகலான்னு தானே சொன்னேன். ஆமா, அப்ப நடுவுல உன்னை சாக விட்டுருவானா? நான் சொன்னது நீயே நம்பல அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா?
தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்பு. வசனம் படிச்சோம்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்தெந்த பிள்ளைங்க ஆண்டவர் உண்மையா நம்புறீங்களோ அவங்களால் கைவிடவே மாட்டாங்க. அவருடைய வார்த்தையை நீ நம்பணும். If you really believe and you will not be forsaken. அவங்க நம்பவே இல்லை, பயந்துட்டாங்க. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள அவர் கைவிடாம கேர்ஃபுல்லா அப்படி போவார். ஒன்னு அவர் கைவிடவே மாட்டார். அவரை நம்புவியா? கண்ணு முடிக்கலாமா? கண்ணு முடிக்கோங்க. எத்தனையோ முறை நீ ஆண்டவரை நம்பவே இல்லைல்ல, பயந்து நடுங்கிறல்ல. தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவரை நம்புற பிள்ளையானா அவர் உன்னை கைவிட மாட்டார். He will never leave you and nor forsake you. காற்று அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, கொரோனா வந்து வாழ்க்கையை தலைகீழ மாத்தி போட்டாலும் சரி, பயப்படாத. நிறைய பேர் கொரோனாவை பார்த்து பயப்படுறீங்க. கொரோனா பார்த்து பயப்படாத, இயேசுவை பார்த்து பயப்படு. கொரோனா பார்த்து பயப்படக்கூடாது, இயேசுவை பார்த்து பயப்படணும். கொரோனா கிட்ட ஞானமா நடந்துக்கணும். அது ஒரு பிசாசா பார்க்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இயேசுவை நம்பலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இக்கட்டான நேரத்துல உங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்கு உதவி செய்ய உமால முடியும்னு சொல்லுங்க. உங்களை மட்டும் நம்புறோம், உடைய வார்த்தைகளை நம்புறோம், எங்களை கைவிடாதீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ வேலை போயிருமே, போகாது, அவர் கைவிட மாட்டார். ஐயோ சம்பளம் கிடைக்காதா? கிடைக்கும், அவர் கைவிட மாட்டார். சாப்பாட்டுக்கு இல்லைன்னா என்ன பண்றது? நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. டோன்ட் வரி, அவர் உன்னை கைவிட மாட்டார். அவரை நம்பு. யாரெல்லாம் பயந்து நடுங்குறாங்களோ அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லு. அவரை நம்புங்க, அவர் கைவிட மாட்டாருன்னு சொல்லுங்க. பெற்றோரே, நீங்களாம் யோசிக்கிறீங்க, எங்க பிள்ளைகள் நாங்க எப்படி ஃபீட் பண்ண போறோம், எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், எப்படி எங்களுக்கு சம்பளம் வரும், இப்படிலாம் பெற்றோர் யோசிக்கிறீங்களே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். சில வாலிபர்கள்லாம் யோசிக்கிறீங்க, கொரோனா சூழலே எப்படி இருக்கு, நிறைய பேருக்கு வேலை போச்சு, நமக்குலாம் வேலை கிடைக்குமா? ஐயோ, சில வேலை போனவங்க எல்லாம் யோசிக்கிறீங்க, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? கவலையப்படாதீங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். கொரோனாவோட பெரியவர் நம்ம ஆண்டவர். காற்றையும் கடலையும் அவர் எப்படி அதட்டி அடக்குனாரோ, கொரோனாவை அதட்டி அடக்க அவரால் முடியும். அதை விசுவாசிங்க. அவருடைய வேலைக்காக காத்துருங்க. சில நேரத்தில் அவர் தூங்குறது மாதிரி இருக்கு, ஆனா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்கவே மாட்டார். இந்த சூழலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், பயப்படுறோமா அல்லது அமைதியா இருக்கிறோமான்னு சொல்லி அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவரை நம்புறோமான்றதை அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உன்னை சேஃபா அடுத்த கரைக்கு கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசத்துல தான் நாங்களும் ஓடிட்டு இருக்கோம். சரி, ஆண்டவர் கைவிட மாட்டார், அவரை மட்டும் நம்புவோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி சொல்றோம். நீர் கைவிடாத தெய்வம், எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. காற்றையும் கடலையும் அதட்டி அடக்குன ஆண்டவர் நீர். ஆண்டவரே, கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண உமால முடியும். உண்மை விசுவாசிக்கிறபடி பிள்ளைகளை கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்க. குழந்தைகளை நீங்க பாதுகாத்துக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறோம். பெரியவங்களுடைய ஜெபங்களுக்கு என் ஆண்டவர் பதில் தரணும். அவங்களை சேஃபா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொரோனா காலம் முடியும் வரை என் ஆண்டவருடைய கரத்தை நாங்கள் உணர ஆண்டவர் கிருபை செய்யும். உங்களுடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹாய் எவ்ரிபடி, சங்கீதம் 34க்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். சரி, இவ்வளோ நாள் நம்ம நிறைய வசனங்கள் படித்தோம்ல, அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன்.
நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். வெரி குட். இன்னைக்கு நாள் 7. நம்ம அடுத்த 2 வசனத்தை படிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 34, 15, 16. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. இன்னொரு முறை நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து படிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. என்ன குட்டீஸ், ஈஸியான வசனம் தானே? இதை அழகாக படித்து உங்கள் மம்மி டாடி கிட்ட நீங்கள் ஒப்பிச்சிருவீங்களாம். அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கிஃப்ட்ஸும் ப்ரைஸும் கொடுப்பாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட நாளைக்கு சொல்கிறீங்களா? சரி, மீண்டும் நாளைக்கு இதே சங்கீதம் 34 செஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். என் அன்பு பிள்ளைகளே, இப்ப நம்ம மியூசிக் டேயை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மியூசிக் இல்லாத இடமே இல்ல. பிறந்தாலும் பாட்டு, இறந்தாலும் பாட்டு, சந்தோஷமா இருந்தாலும் பாட்டு, துக்கமா இருந்தாலும் பாட்டு, கல்யாணம்னாலும் பாட்டு, இல்லையா வீட்டுல சும்மா இருந்தாலும் பாட்டு. பாடல் இல்லாத இடமே இல்லை. மியூசிக்க ரசிக்காத நேசிக்காத மக்களே கிடையாது. ஏன்னா மியூசிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. நம்முடைய ஆராதனைகள்ல பாடல் இல்லாத ஆராதனை இல்லை, இல்லையா? எல்லாரும் பாடுறோம், எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு பாடுறோம், மனசார பாடுறோம், பாடலால ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த பாடல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? சரி, நம்முடைய ஆராதனைகள்ல பாடக்கூடிய ஒரு பாமாத பாட்டு, ஒரு ஹிம்னல் நான் பாட போறேன். உனக்கு தெரியும் அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து பாடலாம். ஓகே, we will start with பாவ சஞ்சலத்தை நீக்க. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தாருண்டே. பாவ பாரம் தீர்ந்து மீட்பர் பாதம் அஞ்சவே. இந்த பாடல ஜோசப் என் ஸ்கிரைவன் அப்படிங்கிறவர் ஒரு மிஷனரி எழுதியிருக்கிறாங்க, ஒரு தேவ மனிதர் எழுதியிருக்கிறாரு. 1855ல எழுதியிருக்கிறாரு. அவங்க தான் இந்த பாடலுடைய லிரிக்ஸ் எழுதினது. இதுக்கு அழகா டியூன் போட்டு ஸ்கோர் பண்ணது யாரு தெரியுமா? சார்ல்ஸ் சி கான்வர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அழகா இருக்குல்ல? இந்த பாடலை அவங்க இங்கிலீஷ்ல எழுதினாங்க. நமக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யார் தெரியுமா? நம்முடைய மண்ணுல ஊழியம் செஞ்ச அநேக மிஷனரிஸ். அதுல ஃபெப்ரீஷியஸ் ஐயர் நிறைய சாங் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம பாடும்போது நினைச்சுக்கணும், இல்லையா? They all did a wonderful thing. Thanks to Charles, thanks to Joseph, and thanks to missionary Fabricius. நம்ம அடுத்த பாடலுக்கு போகிறோம். நிறைய பாமர பாட்டு வெளிநாட்டுல இருந்து நமக்கு வந்துச்சு. சில பாடல்கள் நம்ம மண்ணுல இருந்தே உருவாச்சு. அற்புதமான பாடல்கள், எல்லா கீர்த்தனைகளை, அதாவது கர்நாடக சங்கீதத்தை மையப்படுத்தின பாடல்கள், இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமான ரைட்டர் யாருன்னா பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள். ஒரு பெரிய
அரசவையில, அரண்மனையில அவங்க ஒரு அரசவை கவியா இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சிறு பிராயத்திலிருந்து ஆண்டவருக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஸ்வாட்சையர் முதல்ல அவங்க கையில ஒரு சங்கீத புத்தகத்தை கொடுத்தாங்களாம். இத முதல்ல கத்துக்க என்று சொன்னாங்களாம். அதுல இருந்து என்னமோ தெரியல, பாடல்களா எழுதி குடிச்சிட்டாரு. மோர் தென் 500 சாங்ஸ் எழுதி இருக்கிறார். அவருடைய பாடலை பாடாத ஆலயங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த காலத்துல எழுதுனதுனால ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புரியல. பட் எல்லாருமே ஆழமான அனுபவத்தோட எழுதினாங்க. வேதநாயக சாஸ்திரியரை எழுதின பாடல் நான் பாட போறேன். பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி தீனமே, பரனை கொண்டாடி தூதி தீனமே, பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி தீனமே, பரனை கொண்டாடி தூதி தீனமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி, சொந்த ஜனமான யூதரை தள்ளி, தொலைவில் கிடந்த ஊரமாந்தராமெம்மை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மோடு வைத்து விளம்பீர சந்தோஷத்துக்காக பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தூதி தீனமே, பரனை கொண்டாடி தூதி தீனமே. அவருடைய காலத்துக்கு பிறகு நமக்கு நிறைய பாடல்களை எழுதி குவிச்ச ஒரு அருமையான ஊழியர் தெரியுமா? சாரா நவரோஜி அம்மா. நிறைய கீர்த்தனைகளை, கர்நாடக சங்கீதத்தை முறையா கத்துக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு இசை மேல உள்ள ஆர்வத்தினாலேயும் அவங்க அப்பாவுக்கு இசை மேல உள்ள ஆர்வத்தினாலேயும் நவரோஜி அப்படிங்கிற ஒரு கீர்த்தனைய, ஒரு ஒரு ராகத்தினுடைய பெயரையே அவங்களுக்கு வச்சுட்டாங்களாம். சாரா நவரோஜி அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்றோம் இல்லையா? அவங்க எழுதின ஒரு பாடல், நிறைய பாடல் எழுதி இருக்கிறாங்க. அவங்க எழுதின ஒரு பாடல், காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே, பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே, காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. இந்த வரிசையில நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான கம்போசர் எமில் ஜெபசிங் ஐயா. அவங்க எழுதின பாடலோட நான் பாட போறேன். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவாரே திருச்சபையே, மந்தையில் சேராடுகளே. இந்த பாடலை கேட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழமான அனுபவம், ஆசை, வாஞ்ச இந்த பாட்டுல இருக்கு. பாடல் என்று சொன்னாலே நம்ம பெர்க்மன் ஐயாவை மறக்க முடியாது இல்லையா? ஒரு கத்தோலிக்க திருச்சபையில ஒரு ஃபாதரா இருந்தாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் நிறைய பாடல் எழுதி குவிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றும் ஆழமான அனுபவம் உள்ள பாடல்கள். இது எல்லாமே நம்ம சபையில பாடக்கூடிய பாடல்கள் தான். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் பாடிட்டு இருக்கேன். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்குமா?
பாடல் எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம இன்னும் பாடிட்டு தான் இருக்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு கம்போசரை நான் சொல்லி முடிக்க போறேன். அந்த கம்போசர் சின்ன குழந்தைகளுக்காக நூற்றுக்கணக்கான பாடல் எழுதியிருக்கிறாங்க. அந்த கம்போசர் வேற யாரும் இல்ல, ஜாய்ஸ் ஆன்டி. என்னுடைய ஃபேவரட் ஆன்டி. அவங்க ஆன்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க நிறைய பாடல் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பாடலுக்கு ஏற்ற போல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பாடலை நான் பாட போறேன். ஒருவேளை அந்த பாட்டு வர கூட தெரிஞ்சிருக்கலாம். குட்டி நாரையா கழுதை குட்டி நாரையா ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நாரையா குட்டி நாரையா கழுதை குட்டி நாரையா ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நாரையா. பாடிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பாடுறேன் அப்படின்னா, தம்பி தங்கச்சி, இப்படி ஒரு இசைய ஒன்னாலேயே கொடுக்க முடியும், இப்படி ஒரு பாடலை ஒன்னாலேயே எழுத முடியும். இந்த பாடல் எழுதின எல்லா மக்களுக்காகவும் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். குறிப்பா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு டிக்டாக், மியூசிக்கலி இப்படி நிறைய ஆப்ஸ் உருவாயிருக்கு. இதெல்லாம் உன்னுடைய தாளத்தை கெடுப்பதற்கான ஒரு ஆப். இன்னைக்கு இசைய பிசாசு கெடுத்துட்டான். பைத்தியகாரத்தனமா தலையை விரிச்சு போட்டு ஆடுறது, ட்ரெஸ் எல்லாம் ஆடுறது, இது இசை கிடையாது. இது அசுத்தமான இசை. இப்படிப்பட்ட இசைக்கு நீ அடிமையாக கூடாது. மேற்கத்திய இசைன்னு சொல்லி சொல்றாங்க, அது மேற்கத்திய இசை கிடையாது, அது பிசாசுடைய இசை. மேற்கத்திய இசை அழகானது, பாவ சஞ்சலத்தை நீக்க மேற்கத்திய இசை அது. தம்பி தங்கச்சி, இசைய நீ ரசிச்சு ஆண்டவரை துதிக்கலாம், பிசாசை இல்ல. உன் தாளந்துகளை கர்த்தருக்கு கொடு, பிசாசுக்கு கொடுக்காது. Devil is using all the talent for his glory. Why can't you use it for the glory of God? ஹலோ தம்பி தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? ரைட். இன்றைக்கி விபிஎஸ்ல என்ன கற்றுக்கலாம்? சரி, உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். என்ன கேரக்டர் தெரியுமா அது? சரி, ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாள் கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு அப்படியே நான் போயிட்டுருந்தேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். அப்போது ஒரு ஆன்ட்டி ஸ்டாப் பண்ணாங்க. அங்கிள் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ண வர முடியுமா? பைபிள்லாம் வச்சுருக்கீங்க, நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம். ஓ கண்டிப்பாக வரேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க போனால் ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுது, அழகாக நீட்டாக இருந்துச்சுது, டெக்கரேஷன் பண்ணி இருந்துச்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு அங்கிள், ஆன்ட்டி, 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறதுக்கு இந்த அங்கிள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேயும் பிள்ளைங்கள்ட்டையும் சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ப்ளீஸ் கம், வாங்க எங்கள் வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான் அவங்க வீட்டில் இருந்துச்சு, ஆனால் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. உடனே அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த டஸ்ட் எல்லாம் பண்ணி அதை அழகாக ஒதுக்கி, அங்கிள் ப்ளீஸ் சிட் டவுன் அங்கிள், உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே உட்காந்தோம். உடனே என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே அந்த பாப்பா ஃபஸ்ட்டு என்ன பண்ண தெரியுமா? போயிட்டு ஒரு அழகான ட்ரேயில் ஒரு கிளாஸ் டம்ளர் நீட்டாக கழுவி ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதில் கொண்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. அப்புறமா என்ன சாப்பிட்றீங்க? டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா? ஐயோ நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு. சரி அப்போ டீ கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அழகாக ஒரு கப் அண்ட் சாசரில் டீ வச்சு அதில் பிஸ்கட்ஸ்லாம் அழகாக ஒரு ட்ரேயில் ஒரு சின்ன பவுலில் வச்சு அழகாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டேன். நான் அவங்களுக்கு இங்கிலீஷே வரல, சாதாரணமான வார்த்தை பேசினா கூட அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு வந்து தமிழ் தான் தெரிஞ்சுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அப்புறம் அவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு, சரி இந்த ஏரியா நல்ல ஏரியா, நீங்கள் இங்கே குடியிருங்க, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசினாங்க. அப்போ நான் நினச்சேன் இவங்க எல்லாருமே ரொம்ப நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து ரொம்ப பணம் இல்லாததுனால கொஞ்சம் கம்மியாக ஏழையாக இருக்கிறாங்க போல், ஒரு பெரிய பணக்காரங்க இல்லாமல் இருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், முன்னாடி நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பக்கத்தில் தான் ஒரு ஏரியாவில் இருந்தோம். ஓ அப்படியா, பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவும் எனக்கு தெரியுமே, நீங்கள் எங்கே இருந்தீங்க, உங்கள் வீடு எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம், ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி வந்து எங்களுக்கு வீடே இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நாங்கள் பிளாட்ஃபார்மில் தான் தங்கியிருந்தோம், நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம், வி வேர் பெக்கர்ஸ். இப்போ தான் எங்களுக்கு காசு கிடச்சி நாங்கள் ஒரு வீடு நாங்கள் கண்டுபிடிச்சி வந்திருக்கிறோம். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னது,
நீங்கள் பெக்கர்ஸாக இருந்தீங்களா? பிளாட்ஃபார்மில் தங்கியிருந்தீங்களா? உங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாதா? ஆமாம், ஆனால் எங்களுக்கு வந்து ஜீசஸ்ட்டை நாங்கள் ப்ரேயர் பண்ணி அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்கு அன்னைக்கு ஷாக் ஆகிடுச்சு. என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. ஒரு சாதாரணமாக பிச்சைக்காரங்களாக இருந்தவங்க இன்றைக்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இவ்வளோ மரியாதை நமக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு சாதாரண பிச்சைக்காரங்களுக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்குதே. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பார்த்தா மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்கள நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு வந்தேன். அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்து எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுவாங்க. இப்போ தம்பி தங்கச்சி நல்லா யோசிச்சுப்பார். ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறப்போ அவனுக்கு உதவி செய்கிறது என்ன தெரியுமா? அவனுக்கு பிறருக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்குற அந்த கேரக்டர். உங்ககிட்ட மரியாதை கொடுக்குற கேரக்டர் இருக்குதா? இன்றைக்கி வந்து நீ வந்து பணக்காரனாக இருக்கலாம், அல்லது ஏழையாக இருக்கலாம், இல்லது ரொம்ப படித்தவனாக இருக்கலாம், இல்லது படிக்காதவனாக இருக்கலாம், இல்லது கொஞ்சம் வசதி உள்ளவங்களாக இருக்கலாம், வசதி இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். இன்றைக்கி உன்னை வந்து 4 பேர் மதிக்கணும், நீ வந்து சூப்பர் பாய்ன்னு சொல்லணும், சூப்பர் கேர்ள்னு சொல்லணும், உன்னை எல்லாருக்கும் பிடிக்கணுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? நீ வந்து பிறருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். மற்றவங்கள பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுறது, ஹலோ சொல்கிறது, அப்புறம் பாஸ்டர்ஸை பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்கிறது, ஹலோ அங்கிள் சொல்கிறது, மரியாதையாக பேசுகிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சிக்கலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டாக் வந்துச்சுன்னா ஏய் போ நாயே அப்படின்னு விரட்டுறாங்க தெரியுமா? அப்புறம் வந்து வேறு ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ் விரட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அப்புறம் ஏதாவது ஈவன் நம்ம பப்பி டாக் வந்தால் கூட கொஞ்சிட்டு அப்புறம் வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க தெரியுமா? இதெல்லாம் ஏன்? ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாது. மனுஷனுக்கு மட்டும்தான் ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியும். ஆனால் இன்றைக்கி நிறைய குழந்தைங்க கூட வளர்கிறாங்க, கிட்ஸ் எல்லாம் வளர்கிறாங்க, அப்புறம் பெரிய ஆள் ஆகுறாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியல. சின்னவங்களுக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல, சாதாரணமாக படித்தவங்களுக்கும் தெரியல, கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கும் தெரியல. அப்போது நம்மளை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம பிறருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் பிறர்கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதுதான் கடவுள் நமக்குன்னு சொல்லி வச்சுருக்கக்கூடிய ஒரு முறை. ஆமாம்மா, சில டைம் நான் வந்து யார் வீட்டுக்காவது ப்ரேயர் பண்ண போவேன். அப்புறம் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, வாங்க உட்காருங்க நம்ம ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க, இல்லது காலேஜ்லேருந்து வருவாங்க. என்னை பார்த்துட்டு யாரையோ பார்க்குற மாதிரி போவாங்க. அப்போ நான் கேட்குறது யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இல்லை அவங்க தான் எங்கள் பிள்ளைங்கன்னு மனசுலேயே நினச்சிக்குவேன். என்னடா இவங்க பிள்ளைங்கன்றாங்க, மரியாதையே கொடுக்க தெரியல, ஒரு ஹாய் சொல்ல தெரியல, ஒரு ஹலோ சொல்ல தெரியல. இப்போ அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னா நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தோணுமா? கொடுக்க தோணாதுல்ல. நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சரி, நீ எவ்வளோ தான் ஸ்டைலாக ஹேர் கட் பண்ணியிருந்தாலும் சரி, நீ எவ்வளோ தான் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, இல்லது நீ எவ்வளோ தான் பெரிய ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியலனா உனக்கு ரெஸ்பெக்டே கிடைக்காது. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரிஞ்சு வளரணும். சரிக்கே ஓகே சரி. இதை பற்றி நீ உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நான் எப்படி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பிறருக்கு நீ என்ன பண்ணணும், இன்னும் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் அங்கிள் ஆண்டிக்கிட்டேயோ இல்லது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டேயோ உங்கள் பாஸ்டர்கிட்டேயோ எப்படி நான் பிறருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டு நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னை எல்லாருமே ஹீரோவாக மாற்றிடுவாங்க. அவன் பாருப்பா, மற்றவங்களோட இந்த பொண்ணு இந்த பையன் ரொம்ப நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பான்ப்பா அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. ஜீசஸ் கூட உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஏசப்பா சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு விபிஎஸ் நடத்துறது, சின்ன பிள்ளைங்களுக்காக நடத்துறது கூட எதுக்காக தெரியுமா? நீயும் பெரியவங்க மாதிரியே ரொம்ப இம்பார்ட்டண்ட், உனக்கும் ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் நடத்தணும், யூ ஆர் ஆல்சோ எ ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கே ஏசப்பா விபிஎஸ் நடத்தி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும் இல்லையா? இந்த விபிஎஸில் நீ கலந்துக்கிட்ட நீங்கள் ஒவ்வொருவருமே நல்ல பிறருக்கு மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்டாக வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். செய்வீங்களா? காட் பிளஸ் யூ. இப்படிக்கு இயேசு, இப்படிக்கு இயேசு, உன்னுடன் இருப்பேன் கைவிட மாட்டேன். இப்படிக்கு அன்புள்ள இயேசு, நான் உன்னுடன் இருப்பேன் கைவிட மாட்டேன். இப்படிக்கு அன்புள்ள இயேசு, இப்படிக்கு இயேசு,
இப்படிக்கு இயேசு. நான் உன்னுடன் இருப்பேன், கைவிட மாட்டேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. நான் உன்னுடன் இருப்பேன், கைவிட மாட்டேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. ஆண்டவருடைய பாவத்தை போக்குவாரு. உன் சாபம் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போக போகுது. கொரோனாங்கிற பயங்கரமான வியாதி உன்னை விட்டு ஓட போகுது. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. வியாதியை விலக்குவேன்னு சொல்லி உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க. தம்பி தங்கச்சி, உன் கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் விலக்க போகிறாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. சொன்னது போல செய்ய போறாரு. வளமா 1 2 3 4. பாவம் போக்குவே, சாபம் நீக்குவே, அழகாய் மாற்றுவேர், இப்படிக்கு இயேசு. ஓ, பாவம் போக்குவே, சாபம் நீக்குவே, அழகாய் மாற்றுவேர், இப்படிக்கு இயேசு. வியாதிகளை நான் போக்கிடுவேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. உன் கண்ணீர் யாவும் துடைத்திடுவேன், இப்படிக்கு அன்புள்ள இயேசு. லா 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 லா, இப்படிக்கு அன்புள்ள இயேசு. ஓ லா 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 லா, இப்படிக்கு அன்புள்ள இயேசு. நல்ல வீரர்களாக, நல்ல வீராங்கனைகளாக, யோசுவாவை போல, தெபொராளை போல, தீய சிந்தைக்கு எதிராக, தீய பழக்கங்களுக்கு எதிராக நம்ம போர் செய்ய போறோம். ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம தாங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்ட போறோம். ஒரு நாள் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுவாரு, சூப்பரான பிள்ளைன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? சூப்பரான பிள்ளைன்னு சொல்லுவார். பழமா வீரர்களே, வீராங்கனைகளே, ஆக்ஷனோடு கூட 1 2 3 4. போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவாம் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவாம் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். 1 2 3 4. தீய சிந்தையோடு போர் செய்வோம். Come on, ready, shoot to me. தீய பழக்கத்தோடு போர் செய்வோம். Come on, ready, shoot to me. தீய சிந்தையோடு போர் செய்வோம், தீய பழக்கத்தோடு போர் செய்வோம். யோசுவாவை போல, தெபொராளை போல், நல்ல வீரர் என்ற பெயர் எடுப்போம். நாம் யோசுவாவை போல, தெபொராளை போல், நல்ல வீரர் என்ற பெயர் எடுப்போம். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவாம் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவாம் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். குட். இந்த பாட்டை திரும்ப திரும்ப வீட்டுல பாடுங்க. சிறந்த போர் வீரர்களா, வீராங்கனைகளா நீங்க வாழணும். பிசாசு கிட்ட சொல்லுங்க, நாங்க வேற லெவல்ல வாழ போறோம்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நாங்க வேற லெவல்ல வாழ போறோம். பழமா 1 2 1 2 3 4. குட்டி சாத்தானே, குட்டி சாத்தானே, நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. குட்டி சாத்தானே, நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சாத்தானே, ஆதாம் ஏவாள ஏமாத்தின பிசாசு இன்னைக்கு வந்திருக்கான். ஏசாமி கிட்ட தோத்து போன பிசாசு வந்திருக்கான். நீ தோத்து போகாத. ஆதாம் ஏவாள படம் 1 2 3 4. ஆதாம் ஏவாள தான் ஏமாத்துன, எங்க இயேசுவிடம் தோத்து போன. வேடன் போல நீதான் வல விரிச்ச, அதுல சிங்கக்குட்டி நாங்க சிக்குவதில்லை. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. ஆதாமே வாழ தான் ஏமாத்துன, எங்க இயேசுவிடம் தோத்து போன. வேடன் போல நீதான் வல விரிச்ச, அதுல சிங்க குட்டி நாங்க சிக்குவதில்லை.
இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சாத்தானே, வேற 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 லெவல்ல நீ வாழ போறீங்க. உயிரான இயேசு உன் உள்ளத்துல வரட்டும். நீ ரொம்ப நேசிக்கிற இயேசு உன் வாழ்க்கையில வந்து உன்னை சொந்தமா மாத்தட்டும். பழமா உள்ளத்தில் 1 2 3 1 2. உள்ளத்தில் ஒரு சத்தம், கர்த்தர் தட்டும் அழகு சத்தம். உள்ளத்தில் ஒரு சத்தம், கர்த்தர் தட்டும் அழகு சத்தம். உள்ளம் திறந்தே கர்த்தர் நின்றார், உள்ளே அழைத்தேன் என்னை அணைத்தார். அந்த நாள் அழகு பொன்னாள், நான் கர்த்தருக்குள் பிறந்த நாள். என் உயிரான இயேசு உள்ளே வந்து என்னை பிள்ளையாய் மாற்றிய நாள். என் உயிரான இயேசு உள்ளே வந்து என்னை சீடனாய் மாற்றிய நாள். உயிரான இயேசு, என் உயிரான இயேசு உள்ளே வந்து என்னை சீடனாய் மாற்றிய நாள். உள்ளத்தில் ஒரு சத்தம்,
அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இறை மக்களே, பீப்புள் ஆஃப் காட், உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய திருப்பெயராலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த மே மாதம் விபிஎஸ் மாதம். இந்த மே மாதத்தில் இந்த லாக்டவுன் மூலமாக நாம் விபிஎஸ்ல பங்கு பெற இயலாமல், நம்முடைய பிள்ளைகள் பங்கு பெற இயலாமல் ஆன்லைன் மூலமாக பல விபிஎஸ் ஊழியங்கள் நடைபெறுவதை நான் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஊழியத்தில் யுவிபிஎஸ் மூலமாக, யுனைடெட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மூலமாக ஆன்லைன் விபிஎஸ் நடைபெறுவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் பங்கு பெறுகிற பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அதனுடைய ஊழியர்கள், பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், இயக்குனர்கள் எல்லாருக்கும் முன்னாள் விபிஎஸ் டைரக்டர் என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியில் உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I bless you all and I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. Blessings to all of you. ஆண்டவருடைய பெயராலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரினாலே இந்த யுவிபிஎஸ் நடத்துகின்ற அதனுடைய ஆசிரியர்கள், பிள்ளைகள், இதனை பொறுப்பெடுத்து நடத்துகின்ற திருமண்டல அதிகாரிகள், பேராயர் ஐயா அவர்கள் அனைவருக்கும் நான் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலேயும் கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய உற்ற நண்பர், உங்களுடைய, என்னுடைய, அனைவருடைய நல்ல உற்ற நண்பர் என்கின்ற அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே உங்கள் எல்லோருடனும் கூட இந்த நாட்களிலே தங்களுடைய செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை எல்லாருக்கும் சொல்லுகின்ற இந்த காலகட்டத்திலே அதை எடுத்து செல்லுகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் நான் வாழ்த்து கூறுகின்றேன். உங்களுடைய இந்த ஊடகங்கள் வாயிலாக நடக்கின்ற இந்த திருப்பணி சிறப்பாக நன்றாக நடைபெற நான் மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினாலே வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். யுனைடெட் விபிஎஸ் மினிஸ்ட்ரியோடைய ஆன்லைன் விபிஎஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? 2020 கதைகள், ஆக்ஷன் சாங், கேம்ஸ், மெமரி வேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. God bless you. Bye. தொடர்ந்து ஐடாமா வாழ்க்கை மூலமா ஆண்டவர் செய்த ஊழியங்கள்ல ஐடாவுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருந்தது. இந்திய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, வேலூர் பகுதியில இருந்த எல்லாருக்குமே ஐடாவுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாகவே இருந்தது. இன்னைக்கு அவங்க மூலமா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடிக்கோங்க, பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐடா அம்மாவுடைய வாழ்க்கை மூலமா எங்க கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க சின்ன குழந்தைங்க கிட்ட பேசுங்க அப்பா. கர்த்தாவே, நீர் பேசுகிற தேவன். ஆண்டவரே, அந்த இருதயத்துக்குள்ளே நீர் இடைப்படும்படியாக, கர்த்தாவே, யோசிக்கிற சிந்தனையை தூண்டும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. உங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க, மாடலாக இருக்க உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவ்வளவுதான், அவ்வளவுதான். முடியாது, என்னால எழுந்துக்க முடியல. டாடி இல்லாத வாழ்க்கை என்னால யோசிக்க முடியல. நோ, ஐ வாண்ட் மை பாப்பா. ஐ வாண்ட் மை பாப்பா டு see. ஐடாவால அந்த சோகத்திலிருந்து வெளியே வரவே முடியல. இன்னும் சொல்ல போனோம்னா அப்படி டிப்ரெஸ் ஆயிட்டாங்க. நான் என்ன பண்ணணும்? நான் யாரு? நான் எதுக்கு?
அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட ஐடாமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்புகள் ஐடாவுக்கு அவங்க அப்பா மேலே இருந்துச்சு. அந்த சோகத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல. பக்கத்தில் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, ஆனி ஹாங்காக் சொன்னாங்க, ஐடா உன்னுடைய ஊழியம் பெரிய ஊழியம் ஐடா, டேடி இல்லைனாலும் பரவாயில்ல, நீ இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கூட இருந்த மக்கள், பங்களால இருந்த மக்கள் சொன்னாங்க. எல்லாரும் பேச 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 ஐடாவுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஆண்டவர் தொடர்ந்து ஐடாவை தேய்ச்சி கொண்டே இருந்தார், ஆறுதல் கொடுத்துட்டே இருந்தார். இப்போ அந்த புதிய எண்ணங்களா இருந்தது. டிஸ்பென்சரி இருந்தது இல்லையா, டேடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டிஸ்பென்சரியை போய் பாக்குறாங்க. இப்போ மனசே இல்லாம அந்த இதெல்லாம் இடத்தெல்லாம் நீட் பண்றாங்க, கிளீன் பண்ணாங்க, எல்லா மருந்துகளையும் செட்ரேட் பண்ணாங்க. செட்ரேட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்காந்தாங்க. யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க, டேடி இந்த இடத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் மிஷன் பங்களாக்கு யாருமே வரவும் கிடையாது. என்னது இது, நான் டிஸ்பென்சரியை திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், நானு டிஸ்பென்சரி திறந்து இருக்குன்னு சொல்லி தெரியாதா, பேஷண்ட்ஸ் ஏன் இன்னும் வரல? ஐடாமாக்கு கோவம் கூட வந்துருச்சு. அவங்களுடைய இயலாமை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி தெரியவே இல்லை ஐடாமாக்கு. பக்கத்துல இருந்தவங்க, பங்களால இருந்தவங்க சொல்லுமா, தெரியுமா திறந்திருக்கீங்கன்னு தெரியுமா, அப்புறம் ஏன் பேஷண்ட்ஸ் வரவே இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே நானு. ஐடாமாக்கு அப்பதான் தோணுச்சு, காலங்காலமா இந்திய மண்ணில் இருக்கிற பெண்களுக்கு யாராவது மரியாதை கொடுத்துருக்காங்களா? அந்த புறத்திலையும் வீட்டுக்குள்ளேயும் கொல்லப்புறத்திலையும் அப்படியே பூட்டி வச்சிருந்த பெண்கள் வெளியவே வர முடியாது. நான் ஒரு பெண் டாக்டர், என்கிட்ட வருவாங்களா அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. ஆண்டவரே, இந்த தடையை எப்படி நீக்க போறீங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. வண்டி சத்தம் கேக்குது. என்ன வண்டி சத்தம்? ஆமா, ஒரு குதிரை வண்டி வந்தது. என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஐடாமாக்கு இன்ட்ரெஸ்ட் தாங்க முடியல. அவங்களே வெளியே ஓடி வந்துட்டாங்க. பார்த்தா ஒரு அம்மா முழுக்க மூடி இருந்தாங்க. சலாம் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆண்டவரே, இந்த பேஷண்ட்டுக்கு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால நிச்சயமா சுகம் கொடுக்குறவங்களா இருக்கணும், சுகம் பெறவங்களா இருக்கணும், திரும்பி போகும்போது அவங்க சந்தோஷமா போகணும். ஆண்டவரே, கண்ணெல்லாம் அப்படியே மூடி வச்சிருந்தாங்க. ஐயோ, கண்ணு மூடி இருக்குதே, ஒருவேளை கண்புரை மாதிரி கேட்ராக்ட் மாதிரி ஏதாவது இருந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனைனா, என்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா, அது நோவாயிடுச்சுன்னா, நிறைய எண்ணங்கள் ஐடாவுக்கு போயிட்டே இருந்தது. நோ நோ நோ, அப்படி எதுவும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. அந்த பெண் அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க, ரொம்ப மரியாதையா கூட்டிட்டு வந்தாங்க. பெரிய இடத்து பொண்ணு போல அவங்க வயசானவங்களா இருந்தாங்க. அந்த டிஸ்பென்சரிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டு பார்க்கும்போதே ஐடாமா நினைச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. கண்ல முழுக்க அப்படியே படர்ந்து இருந்தது, லேயர் ஃபார்மா இருந்தது, பஸ் மாதிரி சீழு மாதிரி இருந்தது, கண் அப்படியே மூடி இருந்துச்சு. ஐடாமா அதை பொறுமையா பார்த்தாங்க. மருந்தெல்லாம் எடுத்தாங்க, ஆன்டிசெப்டிக் இதெல்லாம் எடுத்தாங்க. என்னெல்லாம் மருந்து போட முடியுமோ, எப்படிலாம் துடைக்க முடியுமோ கண்ணை அழகா தொடச்சி கிளீன் பண்ணி மருந்து ஊற்றி விட்டாங்க. ஊற்றிட்டு சொன்னாங்க, அம்மா நீங்க தொடர்ந்து வர வேண்டியது இருக்கும், உங்களுடைய கண்ணு கெடாம இருக்கணும் அப்படின்னா, கண் பார்வை போகாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து எல்லா நாளும் வந்து நான் கொடுக்குற மருந்தை கண்ணில் ஊத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா போயிட்டாங்க. அடுத்த நாளும் அந்த அம்மா வந்தாங்க, கண்ணில் மருந்து ஊத்திட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்தாங்க, கண்ணில் மருந்து ஊத்திட்டு போனாங்க. இப்ப 3வது நாள் அந்த அம்மா வரும்போது இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களும் அதே கேஸ் தான், கண் ப்ராப்ளம் தான். அதே மாதிரி கண்ணு சிகிச்சை கொடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மருந்து ஊத்தி விட்டு இருந்தாங்க. அந்த 2 பெண்களுமே போயிட்டாங்க. அடுத்த நாள் யோசிச்சு பாக்குறாங்க, இன்னைக்கு யாரு பேஷண்ட்? ஐடாமா வெளியே வர்றதுக்குள்ளேயே மிஷன் காம்பவுண்ட் முழுக்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. வாவ், இது அவங்களால ஏத்துக்க முடியல, நம்பாமையும் இருக்க முடியவே இல்லை. நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பிரச்சனையில வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி இவங்க வந்து வெளியே வந்தா நடந்துக்கணும், பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு விதம் அப்படின்னா, இந்த மக்களை நான் என்னன்னு சொல்ல, இந்த சமயம், ஜாதி,
மதம், இந்த கெட்ட பழக்கங்கள், அவங்களே அவங்களோட மனசுக்குள்ள வச்சிருந்த மூட பழக்கங்கள், எண்ணங்கள், இதெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னே ஆயிடா அம்மாக்கு தெரியவே இல்லை. என்னன்னா நல்ல புண்ணோட வந்திருப்பாங்க, கடைசி நேரத்துல தான் வந்திருப்பாங்க. புண்ணெல்லாம் அந்த சீழெல்லாம் எடுத்துப்பாங்க, பஸ்ஸெல்லாம் எடுத்துட்டு மருந்து கட்டி, அதுக்கப்புறமா அந்த கிருமிகள் வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி கட்டி அனுப்பியிருப்பாங்க. அடுத்த நாள் வரும்போது கட்டே இருக்காது, நிறைய விபூதி உள்ள போட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இன்னும் பஸ்மாம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஐயோ 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 மக்களே, இவங்களை என்ன பண்றது எனக்கு தெரியலையே. நிறைய முறை கோவப்படுவாங்க, நிறைய முறை அன்பா சொல்லுவாங்க. யோசிக்கிற மக்கள் தான் யோசிப்பாங்க, யோசிக்க தெரியாதவங்களால யோசிக்க தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். அம்மா நிறைய போராட வேண்டியது இருந்தது. அம்மா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேலை பண்ணிருப்பாங்க. நிறைய ஜுரத்தோட வருவாங்க. குழந்தைக்கு வந்து ஜுரத்துல மாத்திரை கொடுக்கணும், நல்லா சாப்பிட வச்சு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனா சாப்பிட வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்காது, ஏழை மக்களா இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு அந்த மாதிரி ஏழைகளுக்கு என்ன மாதிரி உதவி செய்யணும் இதையும் யோசிக்க வேண்டியது இருந்தது. ஒரு முறை ஒருத்தர் வந்தாரு, அம்மா 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 தயவு செய்து என்னோட மனைவி வந்து காப்பாத்துங்கம்மா, அம்மா அவ வந்து பிரசவத்து வழியில துடிக்கிறாமா, தயவு செய்து வாங்கம்மா, சாக கிடக்குறாமா அப்படின்னா. ஐடமாக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு. எந்த நாள்? அந்த 3 ஆள் வந்தாங்க, ஆண்டவரை உங்களை கூப்பிட்ட நாள் இருக்குல்ல, அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு. ஓ, நான் போனோம்னு சொல்லி ரெடி ஆயிட்டாங்க. அந்த கிச்செல்லாம் கையில எடுத்துட்டாங்க, அந்த ஆளோட போனாங்க. உள்ள போகும்போது தெரிஞ்சது ஒரு பெரிய வீடு. வரவேற்ற அம்மா சூப்பர் அம்மா, ரொம்ப வயசானவங்க, மொட்டை அடிச்சிருந்தாங்க, முக்காடு போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடு ரொம்ப ஆசாரமான வீடு, இவங்க சொல்றது எதுவும் கேட்க போறது இல்லைன்னு நினைச்சாங்க. நினைச்ச மாதிரியே நடந்தது. ஏன்னா அந்த பெண் பிரசவ வலின்னு சொன்னாங்கல்ல, அந்த பிரசவ வலியோட இருக்கிற பெண்ணை கூட்டிட்டே போறாங்க. பார்த்தா ஒரு கொடவுன் மாதிரி ஒரு இருட்டறை, காத்து கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துலதான் அந்த பொண்ணு அப்படியே முனைகிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கி கிடந்தா. அம்மா பக்கத்துல போனாங்க. பக்கத்துல போய் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது. காத்துல என்னன்னா பிரசவங்கிறது, டெலிவரிங்கிறது தீட்டு. இத வந்து ஒதுக்குப்புறமா வச்சாதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த கழுவி சுத்தமாகறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனாலதான் ஒதுக்குப்புறமா வச்சிருந்தோம் அப்படின்னு அந்த முக்காடு போட பாட்டியம்மா சொல்லுச்சு. ஐடமாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. முதல்ல ஜன்னல் எல்லாம் திறந்து விடுங்க, அந்த அம்மாவை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வர வச்சாங்க. வெளியே கொண்டு வர வச்சு அந்த அந்த பெண் இருந்தாங்களே, வலியோட துடிச்சிட்டு இருந்தாங்களே, அந்த வலியோட துடிச்சிருந்தவங்க அம்மாவுடைய ஐடம்மாவுடைய கையை பிடிச்சி அவங்களுடைய உதட்டுக்கிட்ட அப்படியே கொண்டு போனாங்க. உதட பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, உதடெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருந்தது, உதட வீங்கி போயிருந்தது, வாயெல்லாம் அப்படியே வறண்டு போயிருந்தது. ஐயோ தண்ணி தண்ணி ரெடி ரெடி அப்படின்னாங்க. ஐடம்மாவுக்கு பேச கூட வரல. அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பாட்டியம்மால இந்த முக்காடு போட்டுட்டு இருந்தது, அந்த பாட்டியம்மா போயிட்டு துணோண்ட டம்ளர்ல கொஞ்சோண்ட தண்ணி, ஒரு 4-5 சொட்டு தண்ணி தான் இருந்திருக்கும், கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஐடாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி 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 அப்படின்னு கத்துனாங்க. மறுபடியும் அந்த பாட்டி ரொம்ப கோபத்தோட ஐடாவை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சோண்ட தண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஐடாக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. வெளியே வந்தாங்க. அந்த அவங்க வீட்டு மென்னெல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய வராண்டா மாதிரி, இந்த சுத்துக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க, பெரிய வீடு. வந்து அவங்கள பார்த்து பொறுமையா தான் பேசணும்னு நினைச்சாங்க. ஆனா ஐடாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களுடைய ஆசாரத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய பெண் வீட்டுல இருக்கிற பெண்கள் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சாக கிடக்குறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டா உங்களுடைய ஆசாரம் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுதுன்னா அது எப்படி? உயிர் வேணுமா, இல்லைன்னா உங்களுடைய ஆசாரத்துக்கு நீங்க உயிர் கொடுக்க போறீங்களா? அந்த வலியோட துடிச்சிட்டு இருந்தாங்களே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அவன் தானே வந்து கூட்டிட்டு போனாரு. அவங்க கிட்ட பார்த்து சொன்னாங்க, உனக்கு உன் மனைவி வேணுமா, இல்லைன்னா உன் ஆசாரத்தை கட்டிட்டு இருக்க போறியா நீ? அவன் ரொம்ப அமைதியாயிட்டான். வேகமா ஓடினாங்க. தண்ணி கொண்டு, எனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி எனக்கு வேணும், கொடுங்க. அமைதியாயிட்டாங்க எல்லாருமே. தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பெண்ணை அழகாக தொடச்சி விட்டாங்க. தண்ணி நிறைய குடிக்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்படியே பார்த்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அப்படியே கொடுக்க
பிறந்துச்சு. அப்பா தேங்க் காட். அதுவும் பெண் குழந்தைய பிறந்திருந்ததுன்னா இன்னும் இவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். நல்ல வேலை ஆண் குழந்தை, இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஐடாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐடாமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ ஆண்டவர் ஐடாக்கு காட்டினாரு. ஐடாமா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தென் வீட்டுல மட்டும் இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, காலையில எழுந்துக்குவாங்க, அவங்களுடைய காலை கடன் எல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா சலோமி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. Who's this சலோமி? நியூ கேரக்டர். ஆமா ஆமா, அவங்க வீட்டுல கிச்சன்ல சமைச்சு கொடுக்கறவங்க, ரொம்ப ஸ்மார்ட். அதனால ஐடாமா யோசிச்சாங்க, இவங்களை ஏன் நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மருந்து கலக்கிறதுனா என்னது, எவ்வளவு மருந்து கொடுக்கணும், அந்த காட்டனை எப்படி கட் பண்ணி கொடுக்கணும், எப்படி சுத்தமா கையில வச்சுட்டு இருக்கணும், இவ்வளத்தையும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. சோ அசிஸ்டன்டாகவே சலோமிய அம்மா வந்து வச்சிருந்தாங்க. அழகா கீழே இறங்கி வந்த உடனே சலோமி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட கிட்டையும் பேகையும் தூக்கிட்டு வந்துட்டு சூப்பர்பா குதிரைவாடியில ஏறுவாங்க. ஐடாமா ஏறி அந்த கயிறை பிடிச்சு அப்படி நிக்கும் போது சலோமியும் கூட ஏறி உட்காந்துக்குவாங்க. தமிழ்நாட்டுல மண் புழுதியா இருக்கிற இடத்துல வேலூர் பகுதியில இருக்கிற கிராமங்கள்ல அவங்களோட அந்த குதிரைவாடியில போகும்போது அழகான இயற்கை, ஏழைகள் இதை யோசிக்க அதனுடைய காட்சிகளை பார்க்க ஆண்டவர் ஐடாவை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாரு அப்படிங்கறத ஐடாவால நல்லாவே யோசிக்க முடிஞ்சது, உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. நிறைய பேரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம ஐடாமா இப்ப ரொம்ப டயர்டாவே மாறிட்டாங்க. ஆனா எந்த நேரத்திலயும் அவங்களோட டயர்ட்னஸ் அவங்க வெளியே காட்டவே கிடையாது. வீட்டுக்கு வந்திருப்பாங்க, வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்திருப்பாங்க. ஆனா ஆன் ஹாங்காக் இருக்காங்க, அவங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சாப்பாடெல்லாம் ஆறி போயிருக்கும், பட் ஆனி ஹாங்காக் அப்படியே உட்காந்து கேக் பார்த்துட்டே இருப்பாங்க. டெல் மீ ஐடா, யாரெல்லாம் நீங்க இன்னைக்கு மீட் பண்ணீங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அழகா கேட்பாங்க. சாப்பாடு ஆறி போயிருக்கும், ஆனா ஆறாத அன்பான ஃப்ரெண்டு எப்பவுமே அவங்க கூடவே இருந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்ல நிறைய கதைகள் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ஆண்டவர் அவங்க மூலமா, ஐடா மூலமா நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ஐடாவுடைய புகழ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பெண்களுக்கா ஐடாமா இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, அங்க போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஐடாவுடைய மருத்துவ பணி ரொம்ப அதிகமாகவே பயனுள்ளதா அந்த இடத்துல அமைஞ்சது. தங்கச்சி, ஒருவேளை ஆண்டவர் உன்னை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா நீ வேலை செய்ய வேண்டாம், உன் மூலமா ஆண்டவர் வேலை செய்வாரு. இதுக்கு மாடல் ஒரே மாதிரி அப்படின்னா நம்மளுடைய ஐடாமா தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியறாங்க. தொடர்ந்து இவங்க மூலமா ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கண்களை மூடிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க. ஏசாமி, என்னையும் பயன்படுத்துறீங்களா? நீங்க என்னையும் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனலா மாத்துறீங்களா ஜீசஸ் அப்படி நீங்க கேப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை மாற்றுவார். ஓகே, if you want to be used by the Lord Jesus, ask God to help you. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐடாவோட வாழ்க்கை எங்களுக்கு பாடமாக அமைகிறது. ஐடா ஒரு சாதாரணமான பெண் தான், ஆனா நீங்க அவங்க கூட இருந்ததுனால நிறைய பேருக்கு அவங்க பயனுள்ளவங்களாக மாறினாங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற குட்டி தம்பி, தங்கச்சி, பெரியவங்க, வாலிபர்கள், யாரா இருந்தாலும் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை கூட பயன்படுத்துங்கப்பா, ஏன் மூலமா நீங்க செயல்படுங்க அப்படின்னு கேக்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில நீங்க செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஒப்பு கொடுக்கட்டும் ராஜா, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சைக்கிள் ஓட்ட ஆசை, கிரிக்கெட் ஆட ஆசை, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி வர ஆசை, சாக்லேட் தின்ன ஆசை, ஷாப்பிங் பண்ண ஆசை. இந்த ஆசையெல்லாம் நிலைத்திடுமா? இந்த ஆசையெல்லாம் நிலைத்திடுமா? லா 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 ரா பா 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 ரா பா 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 லா 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 எப்படி
எதுக்காக இப்படி நான் வாசிக்கிறேன்னா, எனக்கு 9 இயர்ஸா இருக்கும்போது கிட்டார் வாசிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. நானும் கிட்டார் வாசிக்கணும், சில அங்கிள்ஸ் எல்லாம் வந்து பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அவங்கள மாதிரி கிட்டார் வாசிக்கணும், ஜீசஸை புகழ்ந்து பாடணும் அப்படின்னு எனக்கு பயங்கர ஆசையா இருந்துச்சு. சரியா? என்னுடைய 13th இயர்ல 13வது வயசுல ஒரு சின்ன கார்டு மட்டும், டி கார்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த பாட்டு எல்லாத்தையும் வாசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. என்னுடைய 14th இயர்ல இருந்து 13, 14, 15 இதெல்லாம் கேரல் கிரவுண்ட்ஸ்ல நான் தான் கிட்டார் வாசிப்பேன். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு தெரியும் நான் ஒரு கிட்டாரிஸ்ட். ஏஞ்சல் டிவில என்ன நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, சிலர் பார்த்துருக்காங்க. ஆண்டவரை வந்து மியூசிக்கால மகிமைப்படுத்தணும்னு சொல்லி எனக்கு ஆசை. அதே போல சர்ச்ல வந்து அழகா கீபோர்டு வாசிக்கணும், சர்ச்சை மியூசிக்கால டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். எங்க சர்ச்ல அப்போ கீபோர்டு வாசிக்க யாருமே இல்லை. ஆண்டவர் எனக்கு அதையும் சொல்லி கொடுத்தாரு என்னுடைய 15th இயர்ல. ஆனா இது கத்துக்கிறதுக்கு நான் 5 காசுக்குள்ள செலவழிச்சதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நிறைய பாட்டு நான் எழுதிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் உதவி செய்யறாரு. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மியூசிக் டே இல்லையா, இது எதுக்காகனா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தான். எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்கணும். கிட்டாரு, கீபோர்டு, வயலின், ஃப்ளூட், இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ட்ரம்ஸ். யாருக்கெல்லாம் மியூசிக் கத்துக்கணும்னு சொல்லி ஆசையா இருக்கோ கத்துக்கோங்க. எல்லாருமே மியூசிக் கத்துக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சரியா? முதல்ல எல்லாம் கைதான் ஆண்டவர் மியூசிக்கா நமக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா டெவலப் ஆச்சு. இதை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். மியூசிக் டேயை தொடர்ந்து எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்டோட நின்று ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. சரியா? ஐ வில் பிளேஸ் இட் இந்த லாஸ்ட் ஃபைனல் டேல அதை நான் பிளேஸ் பண்ணுவேன், நான் எல்லாருக்கும் காட்டுவேன். ஓகே, நான் அந்த எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம முக்கியமான செய்தியை நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார், அதை என்னைக்குமே மறக்காதீங்க. ஃபைன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். நாளைக்கு என்ன நாள் அப்படின்னா, நாளைக்கு நம்ம எல்லாம் கண்ட்ரி டே கொண்டாட போறோம். கண்ட்ரி, இந்தியாவில் இருக்கிறவங்க, இந்தியா விட்டு வெளியே இருக்கிறவங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து யுஏஇல இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, கனடாவில் இருக்கிறவங்க, யூரோப்ல இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு நம்ம கண்ட்ரிக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். சரியா? ஓகே, உங்களுக்குலாம் உங்க கண்ட்ரியுடைய நேஷனல் ஆந்தம் தெரியுமா? உங்களுக்குலாம் உங்க கண்ட்ரியுடைய ஃபிளாக் தெரியுமா? Then we all must celebrate our country day tomorrow. சரியா? சரி, அப்படி என்ன கண்ட்ரி டேல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்ண மூடுங்க. இந்த நாள்ல ஆண்டவர் கைவிட மாட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல ஐடாவுடைய லைஃப்ல இருந்து நிறைய அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மியூசிக் டேல மியூசிக் என்ஜாய் பண்ணீங்க. ஆண்டவருக்கு நானும் ஒரு சிறந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து என் வாழ்க்கையில இருந்து நல்ல அழகான இசையை ஆண்டவருக்கு நான் கொடுக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கலாம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான நேரத்துக்காக நன்றி சொல்றோம். எங்க பிள்ளைகள் கூட நீங்க பேசி இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அவர்களோ ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா வாழ்க்கையில வாழ்ந்து இயேசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இருந்து நல்ல இசையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. எல்லாரையும் நல்ல பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டா நீங்க மாத்துங்க, மியூசிஷியன்ஸா நீங்க மாத்துங்க. அது போல ஆண்டவருக்கு நிறைய பாடல்களை பாட உதவி செய்யுங்க. ஆண்டவர் எப்போதும் அவங்களை கைவிட மாட்டீங்கிறத அவங்க ஆழமா உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை எல்லாம் சந்திங்க. கொரோனா நாட்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீங்க அவங்களுக்கு அதிகமா தாங்க சுவாமி. அவங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். Okay, see you again tomorrow. Till that, stay blessed. God bless you.